الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله. معاشر المسلمين رحمكم الله، أوصيكم بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير ذلك من آيات الله لعلهم يذكرون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் முழு உலகையும் ஆச்சரியமான முறையில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் வல்லல்லாஹுடைய பெயர் கொண்டு இந்த குதுபாவை ஆரம்பம் செய்கிறேன். அந்த அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே ஆலம், தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை உயிருக்கு உயிராக, உயிரை விட மேலாக மதித்து வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு வாழ இருக்கிற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகைக்கு நேர காலத்தோடு வந்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா நேரங்களிலும், இரவிலும் சரி, பகலிலும் சரி, இருட்டிலும் சரி, வெளிச்சத்திலும் சரி, நம் நாட்டிலும் சரி, வெளிநாட்டிலும் சரி, உலகில் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற தக்வாவுடைய சிந்தனை கொண்டு வரும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, ஒட்டுமொத்த உலகமும் அல்லாஹ்வால் எழுதி முடிக்கப்பட்ட ஒரு வரலாறு என்பதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மனிதர்களுடைய பார்வையில ஆச்சரியமான படைப்பாக இருக்கலாம், அற்பமான படைப்பாக இருக்கலாம், எப்பேற்பட்ட படைப்பாக இருந்தாலும் சகோதரர்களே, அல்லாஹுடைய பார்வையில எழுதி முடிக்கப்பட்டவை. குர்ஆன்ல சூரியனை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது சூரா யாசீனில் அல்லாஹ் சொல்கிறான், வஷ்ஷம்சு தஜ்ரீ லிமுஸ்தகர்ரின் லஹா. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், சூரியன் அதனுடைய ஓடு பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அது ஓடுவது கூட ذَلِكَ تَقْدِيرُ الْعَزِيزِ الْعَلِيمِ, சகலதையும் அறிந்த அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் ஓடுகிறது. மனிதர்களோட பார்வையில மிக அற்பமான ஒரு படைப்பு ஒரு மரத்தினுடைய இலை. இதையும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. நபியே, ஒரு மரத்தின் இலை அது கீழே விழுவதாக இருந்தால் அதுவும் என்னுடைய பதிவில் இல்லாமல், என் அறிவில் இல்லாமல் அது கீழே விழ முடியாது. சகோதரர்கள், நண்பர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சுருக்கமாக சொல்லிவிட்டான், வகுல்ல ஷைஇன் கத்தர்னாஹு தக்தீரா. சகல விடயங்களையும் நான் கணக்கிட்டு வைத்திருக்கிறேன், நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறேன், ஒவ்வொன்றுக்கும் ஒரு எல்லையை வைத்து நான் படைத்திருக்கிறேன். சூரியன், அதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது, இத ஷம்சு குவ்விரத், சூரியன் ஒரு நாள் சுக்குநூறாகிவிடும். கடல், அதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. வைதல் பிஹாரு சுஜ்ஜிரத், கடல் ஒன்று இன்னொன்றோடு சந்தித்துக் கொள்ளும். நாடு என்ற பெயர், சமுத்திரம் என்ற பெயர் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகமும் அழிந்துவிடும். நட்சத்திரம், அதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. வைதன் நுஜூமுன் கதரத், வைதன் நுஜூமுன் கதரத். அல்லாஹ் சொல்கிறான், நட்சத்திரங்கள் செயலிழந்து போய் கீழே விழுந்துவிடும். மலைகள், இந்த உலகத்தின் ஆச்சரியமான மலைகள், பிரம்மாண்டமான மலைகள், வைதல் ஜிபாலு சுய்யிரத், அவைகள் மேகங்களை போல் சுக்குநூறாகிவிடும். அல்லாஹ் சொல்கிறான், குல்லு மன் அலைஹா ஃபான், குல்லு மன் அலைஹா ஃபான். இந்த பூமியின் முகட்டின் மேல் இருக்கக்கூடிய சகல படைப்பினங்களும் அது அழிந்து போய்விடும். வயபகா வஜ்ஹு ரப்பிக ذுல் ஜலாலி வல் இக்ராம்.
நபியே உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹ் மாத்திரம் மிகுதமாக இருப்பார். அந்த அல்லாஹ்வை நாங்கள் ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சகோதரர்கள் என்பர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துல் அராஃப்ல இந்த உலகத்தினுடைய ஆரம்பத்துக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை பேசுகிறான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமையும் அல்லாஹ் படைத்தான். ரெண்டு பேருக்கு வாழ்வதற்குரிய வீடாக அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுத்தான். இது குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சொன்னான், உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னah. ஆதமே, நீங்களும் உங்களோட மனைவியும் நுழைய இருக்கிற வீடு இந்த சுவர்க்கம். ஃபகுலா மின்ஹா ரகதன் ஹைது ஷி'துமா. நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ளால ரகதன் தாராளமாக சாப்பிடுங்கள். மனிதனுடைய மிகப்பெரிய பலகீனமே பசி. மனிதன் பலகீனமானவன் என்பதற்குரிய அடையாளமே பசி. அவன் எவ்வளவு பெரிய ரோஷக்காரனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வசதி படைத்தவராக இருந்தாலும், பசி என்று வரும் பொழுது சகல மனிதர்களும் ரோஷம் இல்லாதவர்கள். அல்லாஹ் பசியை விட்டு தூய்மையானவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான், இந்த சொர்க்கத்துல நீங்க தாராளமா சாப்பிடுங்க, ஹைது ஷி'துமா, நினைச்ச மாதிரி சாப்பிடுங்க. 4 ஆறுகளை அல்லாஹ் ஓட விட்டான் சொர்க்கத்துல. சூரா முஹம்மத் சொல்கிறது, பாலாறு, தேனாறு, நீராறு, மதுவாறு. இந்த 4 ஆறுகள் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். முஸஃபா, கலப்படம் இல்லாத ஆறு, கலப்படம் இல்லாத தேன், கலப்படம் இல்லாத நீர், கலப்படம் இல்லாத மது, கலப்படம் இல்லாத பால். அல்லாஹ் சொன்ன தாராளமா குடிங்க, தாராளமா அனுபவிங்க. ஆனா அங்க அல்லாஹ் ஒரு சட்டத்தை வச்சா என்ன, ஒரு மரத்தை மாத்திரம் நெருங்க வேண்டாம். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. அந்த மரத்துக்கிட்ட போயிரவான், அந்த பழத்தை சாப்பிட்டுறவான். ஏன்? அந்த இடத்துக்கு நீங்க போயிட்டா 3வது ஒருத்தன் வருவாங்க, ஷைத்தான். எப்படியாவது உங்களை பாவம் செய்ய வைத்து விடுவான். ஷைத்தான் வந்தா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், இப்னு ஹிஷாம்ல வருது, அந்த மரத்தை அலங்கரித்து காட்டினான். அந்த பழத்தை சாப்பிட தேவையில்ல, போய் பார்த்துட்டு வா. சகோதர நண்பர்களே, குர்ஆன் சொல்லுகிறது, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடம் தன் ஆசையை வெளிப்படுத்துகிறார்கள். அந்த இடத்துக்கு போய் வருவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன் மனைவியின் ஆசையை நிறைவேற்ற முனைந்தார். ஃபனசிய ஆதம் வலம் நஜித் லஹு அஸ்மா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரம் அல்லாஹ்வை மறந்தார். அந்த இடத்துக்கு போனார். அங்க போன மின்னால ஷைத்தான் அவன் சூழ்ச்சியை கொட்டினான். வகாசமஹுமா, சத்தியம் பண்ணி சொன்னான், இந்த பழத்தை அல்லாஹ் ஏன் தெரியுமா சாப்பிட வேணாம்டா. ஃபதகூனா மினல் ஹாலிதீன். நீங்க சாப்பிட்டுட்டா இதுக்கு பின்னால உங்களுக்கு மௌத்து வராது, நீங்க நிரந்தரமா சொர்க்கத்தில் இருந்துருவீங்க. ஷைத்தானுடைய பேச்சை கேட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பழத்தை பறித்தார்கள். சகோதரர்களே, நான் சொல்ல வருவது இதுதான். உலகத்தின் ஆரம்பத்தின் நிர்ணயத்தை அல்லாஹ் எழுதி முடிக்கிற நேரம் அது. இந்த உலகத்துக்கு மனிதன் விழ வேண்டும், இறங்க வேண்டும் என்ற நேரம் அது. அல்லாஹ் சொல்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் அந்த பழத்தை எப்பொழுது சாப்பிட்டார்களோ முதலாவது நடந்தது என்ன? ஃபபதத் லஹுமா சௌஆத்துஹுமா. குர்ஆன் சொல்லுகிறது, அவர்கள் இருவருடைய ஆடைகள் அவிழ்ந்து நிர்வாணியாகி விட்டார்கள். சுவர்க்கத்தினுடைய மரத்தின் இலை குலைகளால் தன் மறைவிடங்களை மறைத்துக் கொண்டார்கள். வதஃபிகா யக்ஸிஃபானி அலைஹிமா மின் வரகில் ஜன்னah. குர்ஆன் சொல்லுகிறது. முஃபஸ்ஸிர்கள் சொல்லுவார்கள், வஹுனாக அலாகத்துன் கவிய்யா மா பைனல் இஸ்ம் வல் லிபாஸ். பாவத்துக்கும் ஆடைக்கும் மத்தியில் பலமான தொடர்பு இருக்கிறது. ஒரு ஆள், ஒரு வீடு, ஒரு தேசம், ஒரு நாடு எந்த அளவு பாவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அந்த அளவு ஆடை குறைவு உண்டாகும். இது குர்ஆன் எங்களுக்கு சொல்ற தகவல். இது என் வீட்டுக்குள்ளால பாவம் கூடுவதற்குரிய அடையாளம் என் வீட்டு பெண்மணிகளின் ஆடை கலாச்சாரம். என் மகளுடைய ஆடை,
ஒரு கணவன் பார்க்க வேண்டியதை ஒட்டுமொத்த ஊரும் பார்க்கிறது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுவர்க்கத்தின் வாடையை நுகர மாட்டார்கள் அந்நிய ஆண்களுடைய பார்வைகளை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக வேண்டி ஆடை அணியும் பெண்கள். சகோதரர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் இந்த சம்பவத்தை சொன்ன பின்னால சூரத்துல் அராஃப்ல அல்லாஹ் மனித சமூகத்துக்கு ஒரு அழகான தகவலை அல்லாஹ் சொல்கிறான். முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல, ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கு அல்லாஹ் ஒரு தகவலை சொல்கிறான். மக்காவாசிகளுக்கு சொல்றதாக இருந்தா அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹன்னாஸ். குர்ஆன் உலமாக்கள்கிட்ட கேட்டு பாரு, எங்கெல்லாம் யா அய்யுஹன்னாஸ் வருதோ அதெல்லாம் அர்த்தம் மக்காவாசிகளே அல்லது மதீனாவாசிகளை சேர்த்து சொல்ல போனால், மதீனாவுக்கு வந்த பின்னால இறங்கின ஆயத்துகள் எல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு, முஃமின்களே, அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களே, அப்படிதான் இறங்கும். ஆனா மக்காவாசிகளையும் சேர்த்து மதீனாவாசிகளையும் சேர்த்து, மக்காவுக்கு என்று தோன்றுவதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், இந்த உலகம் அழியும் வரை வரக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளை பார்த்து அல்லாஹ் தகவல் சொல்கிறான், யா பனி ஆதம். அங்க அல்லாஹ் மக்காவாசிகளை கூப்பிடவும் இல்ல, ஈமான்தார்களை கூப்பிடவும் இல்ல. அல்லாஹ் சொல்ற என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளே, அது அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸா, நான் உங்களுக்கு 2 ஆடைகளை இறக்கி வைத்திருக்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை இறக்கின பின்னால அல்லாஹ் இந்த உலகத்துக்கு தகவல் சொல்கிறான், உங்களுக்கு 2 ஆடைகள் கொடுத்திருக்கிறேன். முதலாவது ஆடை யுவாரி சௌஆத்திக்கும் வரீஷா, உங்களுடைய மறைவிடங்களை மறைத்து ரீஷா, அலங்காரத்தை கூட்டிவிடும். அது அழகாக ஆடை அணிவது இபாதத், குர்ஆனுக்கு வழிபடுதல். பார்ப்பதற்கு அலங்கோலமாக ஆடை அணிவது இஸ்லாத்துக்கு நேர்மாற்றமானது. ஒரு ஆள் வந்தாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு வாரார். வலிபாசுஹு ரதி, அவருடைய ஆடை மட்டமாக இருந்தது, பார்க்கிறதுக்கு ஊத்த புடிச்சு கிழிஞ்சு போய் அழுக்காக. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனசு நோவக்கூடாது, அவருடைய நிலைமை என்னன்னு தெரியாது. அதனால முதலாவது கேட்டாங்க, ஹல் ஆதாக்கல்லாஹு மின் ஹாதல் மால், தோழரே, அல்லாஹ் உங்களுக்கு இந்த துனியாவுடைய காசு பணத்தை தந்திருக்கிறானா? அவர் சொன்னாரு, லகத் ஆதானி அல்லாஹு மின் குல்லி அன்வாஇல் மால், அல்லாஹ் எனக்கு பணத்துடைய எல்லா வகையையும் தந்திருக்கிறான். எனக்கு ஒரு ஒட்டகம் இல்ல, ஒட்டக பண்ண இருக்கு, ஒரு ஆடு இல்ல, ஆட்டு மந்த இருக்குது, ஒரு வீடு இல்ல, பல வீடு இருக்குது, எல்லா விதமான பணம், காசு, சொத்து, சுகம் எல்லாம் இருக்குது. அதற்கு பின்னால தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழரே, இதா ஆதாக்கல்லாஹு மாலன், அல்லாஹ் உனக்கு பணத்தை தந்தால் அந்த பணத்தின் வெளிப்பாட்டை நீ ஆடையில் பார்ப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். உங்களோட ஆடையில காட்டுங்க அல்லாஹ் தந்த நியமத்தை. ஆடை அணிஞ்ச பின்னால் அழுக்காக இருப்பவரை பார்த்து மட்டமாக நினைப்பதுதான் தவறு, பெருமை. பத்ருல் ஹக் வகம்துன் நாஸ், மக்களை கேவலம் நினைக்க கூடாது. சகோதரர்களே, ஜும்மாவுடைய நாள் சம்பந்தமாக புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜும்மாவுடைய நாள் பொழுது யார் அழகாக குளித்து பிறகு ஃபததஹர மஸ்ததா மின் துஹரி, முடியுமான அளவு அவரை சுத்தம் செய்து, வததஹன மின் துஹ்னிஹி, அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெயின் மூலம் தலைக்கு எண்ணெய் வைத்துக் கொண்டு, வதய்யப மின் தீபி பைத்திஹி, அவருக்கு சொந்தமான வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு, வமஷா வலம் யர்கப், வாகனத்தில் வராமல் நடந்து வந்து, அசான் சொல்வதற்கு முன்னால் மஸ்ஜிதுக்குள்ளால் வந்து, அசான் சொல்லப்பட்ட பின்னால் 2 வஸல்லா ரக்அத்தைன், 2 ரக்அத்தை தொழுதுவிட்டு குதுபாவை செவிமெடுக்க மாட்டார். அல்லாஹ் அவர்களுக்கு
முந்தைய வெள்ளிக்கிழமை வரை செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுவான். சொல்லிவிட்டு இன்னும் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், ஒரு கூட்டம் ஜும்மாவுடைய நாளில் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறார்கள், அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை விட்டும் அவர்களை தூரமாக்குவானாக. நினைச்சிடக்கூடாது ஜும்மாவுக்கு நேரத்தோட வாரவங்க எல்லாம் பலகீனமானவர்களும் வேலை வெட்டி இல்லாதவர்களும் தான் வாராங்க. இல்ல இல்ல, சொர்க்கவாதிகளுக்கு மாத்திரம்தான் இங்க நேர காலத்தோட வரலாம். அல்லாஹ் என்ற தேவைகளை முன்பின்னாக்கி போக வேண்டும் என்ற உணர்வை என்ற உள்ளகத்துக்கு தந்திருக்கிறான், இது பாக்கியம். ஆனால் யாரு நேரத்தோட வரலையோ அவர்களை நரகவாதியாக பார்க்கிறது ஹராம். இவர் நேரத்தோட வந்த பின்னாலே லேட்டாய் வார திரும்பி அப்படியே பார்க்கிறது. தொழுது முடிஞ்சு சலாம் கொடுத்தாச்சா பிந்தி வந்து தொழுத வர வேற மாதிரி பார்க்கிறது. இங்க யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது சகோதரர்களே, நண்பர்களே. பயங்கரமான ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு நான் நகருகிறேன். பயங்கரமான ஹதீஸ், உயிர் பிரியும் வரை மறக்க வேண்டாம். திருமிதியில வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். மன் அய்யர அஹாஹுல் முஸ்லிம், சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஆள், அது தாயாக இருக்கலாம் அல்லது குழந்தையாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், மகள், பக்கத்து வீட்டுக்காரர், யாராவது ஒரு நபர், ஒரு முஸ்லிம் ஒரு பாவம் செய்கிறார். அவர் பாவம் செய்த பின்னால் அந்த பாவத்துக்குரிய முறையான தௌபாவை அடைந்து விட்டார். அல்லாஹ் அவரை மன்னிச்சிட்டான். அவர் ஏற்கனவே செய்த பாவத்தை அல்லாஹ் மறைத்து மன்னித்ததன் பின்னால் ஒரு ஆள் என்ன செய்யறாரு, அந்த பழைய பாவத்தை சுட்டி காட்டுகிறார். நீங்க எப்படியாப்பட்ட ஆள் சொல்லி எங்களுக்கு தெரியும். நீங்க யாரு, உன்னுடைய தந்தை யாரு, உங்களோட வாப்பா எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாரு, என்னென்ன பாவம் செஞ்சாரு என்பது எல்லாத்தையும் இவர் பேசுறாரா? சகோதரர்களே, நண்பர்களே, சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த பாவத்தை சுட்டிக்காட்டி பேசினானோ அந்த பாவத்தை செய்ய வைக்காமல் அல்லாஹ் அவரை மௌத்தாக்க மாட்டான். விபச்சாரம் செஞ்சிருக்கிறார் ஒரு ஆள், அல்லாஹ் அவரை மன்னிச்சிட்டான்னு வைங்க, காலம் கடந்து அதை குத்தி பேசிவிட்டால் விபச்சாரம் செய்ய வைக்காமல் அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான் அவரை. எத்தனையோ கணவன் மனைவி மாதிரி பிரிஞ்சிருப்பாங்க, இவருக்கு சரியான சந்தோஷம். அடுத்தவர்களை பிரிப்பதில் இவர் மும்முரம் காட்டுகிறாரா? இவருடைய வம்சத்தில் தலாக்கை எதிர்பாருங்கள், குடும்ப பிரிவை எதிர்பாருங்கள். இங்க யாரையும் அல்லாஹ் ஜட்ஜாக்கி அனுப்பல உலகத்துக்கு. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, லம் துபஅஸு ஹுக்காமீன், நீங்கள் யாரும் நீதிபதிகள் கிடையாது, அல்லாஹ் மாத்திரம் தான் நீதிபதி. அல்லாஹு யஹ்குமு பைனகும் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளிலே அவன் தான் நீதிபதி. அன்றைய நாள் யௌம துபுல ஸராயிர், ரகசியங்கள் அம்பலமாகிற நாள். எங்கட பாஷையில சொல்றதா இருந்தா ஊத்தையெல்லாம் வெளியே வார நாள். யார் முகத்து முன்னால சிரிச்சு முதுகுக்கு பின்னால பேசினேன், என்னென்ன லொகேஷன்ல என்னென்ன பாவம் செஞ்சேன். ஹதீஸ்ல வருது, விபச்சாரம் செய்தவனின் தொடை சாட்சி சொல்லும், யா அல்லாஹ் இவன் விபச்சாரம் செய்தான். மக்கள் முன்னால் அல்லாஹ் எழுப்பாட்டுவான், விபச்சாரம் செய்தவனை எலும்பு, இன்னாரின் மகன் இன்னார். சகோதர நண்பர்களை, விளையாட்டு அல்ல, இன்னொரு ஆளுடைய பாவத்தை சுட்டி காட்டி பேசுவது. கைர், நான் சொல்லவாறு என்னண்டா, நான் சுத்தமா இருக்க வேண்டும், தவிர அழுக்காக இருப்பவரை பார்த்து நான் அசிங்கமாக நினைப்பது ஒரு நாள் வரும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அதே நிலைமைக்கு அல்லாஹ் என்னை மாற்றி விடுவான். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு ஆளுடைய தாடியில மதுபானம் வடியுது, அவரை பார்த்து நான் குடிகாரன் என்று சொல்ல மாட்டேன் தெரியுமா? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபயர்ஹமுல்லாஹு வயப்தலி, அல்லாஹ் அவனுக்கு ரஹ்மத் செய்துவிட்டு உன்னை சோதிக்க ஆரம்பித்து விடுவான். அல்லாஹ்க்கு மிச்ச நேரம் போகாது, அவருடைய தாடியில வடிகிற சாராயம் இவருடைய தாடியில வடிகிறது. இங்க யாரும் யாரையும் ஏளனமா பார்க்கல. சகோதர நண்பர்களே, வாசனை திரவியம் என்று வரும் பொழுது ஹதீஸ்ல வருகிறது, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தர் வியாபாரி மாதிரி இருப்பாங்க. பிரயாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும் பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க,
உடனடியாக வீட்டுக்குள் நுழையாமல் நபி அவங்க சொல்லுவாங்க, மஸ்ஜிதுக்கு வாங்க. தொலை தொடர்பு சாதனம் இல்லாத காலம் அது. மஸ்ஜிதுக்கு வந்து தூது அனுப்புவாங்க வீடுகளுக்கு, கணவன் வரப்போகிறார். தலைவிரி கோலமான பெண் அவள் தலையை வாரிக்கொள்ளட்டும், அழுக்கான பெண் தன் மேனியை கழுவிக்கொள்ளட்டும் என்பதற்காக ஒரு செய்தி அனுப்பி வைப்பாங்க. வாசனை திரவியம் அன்பை கூட்டும் என்று அரபிய பழமொழி இருக்கிறது. வாசனை திரவியம் அன்பு கூட்டும். எத்தனையோ பெண்மணிகள் இருக்கிறாங்க, தண்ட கணவனுடைய துர்வாடைய முறைப்பாடு செய்ய பயம். கிட்ட போகையிலாது அவரு பல் துலக்கிறது கிடையாது, அழுக்கான முடிகளை அகற்றது கிடையாது. மேல வேர்வை வருதா, ஜும்மாவுடைய நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு ஆணும் குளிப்பது வாஜிப். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதுஹபல ஜும்மா தொழக்கூடியவர்கள் குளிப்பது ஃபர்து ஐனாக்கி வச்சிருக்கிறாங்க. காரணம் என்ன? ஜால்துல் ஜம்ப், என் பக்கத்தில் அமர்ந்து இருக்கிறவர் என் வாடையால் அவர் நிம்மதியை இழந்து விடக்கூடாது, நோவினை பெறக்கூடாது. சகோதரர்களே, அத்தர் பூசுவதை கூட என் மார்க்கம் இபாதத்தாக சொல்லிக் கொடுத்ததுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை. சொல்லிவிட்டு அல்லாஹ் அதே சூறால சொல்கிறான், நீங்கள் அழகை வெளிப்படுத்த வேண்டிய 2 இடங்கள்ல ஒரு இடம் என்ன தெரியுமா? ஹுது ஜீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜித். நீங்கள் மஸ்ஜிதுக்குள் வரும் பொழுது உங்கள் அழகை நீங்கள் எடுத்துக்கொண்டு வாருங்கள். இருக்கிற ஆடையில தரமான அழகான ஆடையை உடுத்திட்டு வாங்க. வேலை செஞ்ச அதே உடுப்போட வராம, இரவு தூங்கின அதே சாரத்தோட வராம, நீங்க எந்த ஆடையில் அழுக்கப்படுகிறதோ அந்த ஆடையை உடுத்தி வராமல் நீங்கள் இருக்கிற ஆடையில அழகை எடுத்து வாருங்கள். சகோதரர்களே, அல்லாஹ் சொன்னதை செய்வோம், அல்லாஹ் ஆடையில பரக்கத்தாக்குவான். ஆடையில் அல்லாஹ் பரக்கத்தாக்குவான். இரண்டாவது, தஸய்யனு லிநிசாயிக்கும், நபி அவர்கள் சொன்னார்கள், உங்கள் மனைவிமார்களுக்காக நீங்கள் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். சகோதரர்களே, இந்த தலைப்பு ரொம்ப நீளமானது. அல்லாஹ்வுடைய வார்த்தையை மாத்திரம் சொல்லினான். அடுத்த கட்டத்துக்கு நகருகிறேன். அல்லாஹ் சொல்கிறான், 2 ஆடை, ஒரு ஆடை உங்களுக்கு அழகை கொடுக்கும். இரண்டாவது ஆடை அல்லாஹ் சொல்கிறான், ஒலிபாசு தக்வா ஸாலிக கைர், தக்வாவுடைய ஆடை. அல்லாஹ் சொல்கிறான், உடம்பை மறைக்கிற ஒரு ஆடையும் இருக்குது, தக்வாவுடைய ஒரு ஆடையும் இருக்குது. இந்த 2 ஆடையில ஸாலிக கைர், தக்வாவுடைய ஆடை தான் சிறந்த ஆடை. ஒரு ஆளுடைய தலையெழுத்த மாத்திர ஆடை தக்வாவுடைய ஆடை. தனிமையிலேயும் ஒரு மாறி, மக்கள் மத்தியிலேயும் ஒரு மாறி. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் புகாரில பதிவாகி இருக்குது. சொன்னாங்க, இரட்டை முகமுடையவருடன் நீ தோழமை கொள்ளாதே. துல் வஜ்ஹைன், இரட்டை முகம் உள்ளவன். உனக்கு முன்னால் ஒரு முகம், உன் முதுகுக்கு பின்னால் இன்னொரு முகம். அவன் துரோகி, உன் ரகசியத்தை பாதுகாக்க மாட்டான். இன்னொரு ஆளுடைய குறையை அவன் என்னிடம் வந்து சொன்னால், அவன் சொல்லும் பொழுது நான் யோசிக்கணும், என்ன தெரியுமா? இன்றைய நாள் வேறொருத்தருடைய குறைய எனக்கிட்ட பேசுற இந்த ஆள் மிச்ச நாள் போகாது ஏண்ட குறைய போய் இன்னொருத்தட்ட பேசுவார். மனிதன் ஒட்டுமொத்தத்தில் பலகீனமானவன். இன்னொருவரின் குறையை வைத்து தன்னை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய சிலர்களை தவிர. தக்வாவுடைய ஆடை வாழ்க்கையின் மிக மிக முக்கியமான அடிப்படை. ஒவ்வொரு மஸ்ஜிதையும் குர்ஆன் சொல்லுகிறது, கட்டப்பட்டதின் நோக்கம் என்ன தெரியுமா? எல்லாம் நினைக்கிறது 5 நேரம் தொழுகதான். ஆனா அல்லாஹ் சொல்கிறான், லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா. மஸ்ஜித் ஆகிறது தக்வாவை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட வேண்டும். மஸ்ஜிதுடைய ஃபண்டமெண்டல் என்ன, அடிப்படை என்ன? தக்வா. அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் இந்த மஸ்ஜிதுக்குள் வர வேண்டும். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவம் வரலாற்றில் இடம் பிடித்த சம்பவம். சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு தலைவன் என்ற வகையில இரவு நேரம் ஊரை சுத்துவாங்க. நடக்கிறாங்க 56, 57 கிட்டத்தட்ட அந்த வயது. களைப்புண்டாகுது.
ஒரு வீட்டினுடைய மதில்ல தன்னை முதுக அப்படியே சாய்க்கிறார். தன்னுடைய அடிமை அஸ்லமோட போயிருந்தாங்க ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப முதுக சாய்ச்சதுதான் அந்த வீட்டுக்குள்ளால இருக்கக்கூடிய 2 பெண்கள் பேசுற சத்தம் கேக்குது. சகோதரர்களே, உத்து கேட்கிறது ஹராம். நான் என் பார்வை அங்க இருக்குது, ஆனா என் காது இருக்குது இங்க. இது இஸ்லாம் ஹராமாக்கி இருக்குது. ஆனால் ஒரு தலைவன், ஒரு பொறுப்புதாரி, ஒரு தகப்பன் நலவை நாடி அலசி ஆராய்வதற்கு பெயர் தஃபக்குத். குர்ஆன் சொல்லுகிறது தஃபக்குத். கெடுதி நாடி விட்டால் அதுக்கு பேர் தஜஸ்ஸுஸ். அடுத்தவர்களுடைய ரகசியங்களை காது கொடுத்து கேட்பது, பேசுற நேரத்தில் ரெக்கார்ட்ல போட்டுட்டு பேசுறது. இவர் ரெக்கார்டை வச்சுக்கிட்டு நல்லவர் மாதிரி பேசுவாரு, ஆனா முன்னுக்கு இருக்கிறவருக்கு தெரியாது எனக்கு முன்னால் ஒரு நாக பாம்போடு நான் பேசுகிறேன். சகோதரர்களே, அவர் எப்பேற்பட்ட ஆளா இருக்கலாம், விபச்சாரம் செஞ்சவராக இருக்கலாம், துரோகியா இருக்கலாம், யாராக இருந்தாலும் இஸ்லாம் எக்காலத்திலும் அனுமதிக்கவில்லை இன்னொரு ஆள்ட குறைய கொண்டு போய் நாங்க இணையத்துல போடுறதுக்கு. இப்படி வேலை நான் செஞ்சிட்டேனா நான் பயப்படணும். ஒரு நாள் என் மௌத்துக்கு முன்னால் வந்தே தீரும். என் உயிருக்கு மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை உண்மை. அவர்கள் பொய் பேசிவிட்டால் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது உண்மை பேசக்கூடியவர்கள். அவர்கள் சொன்னார்கள், மௌத்துக்கு முன்னாலே அந்த பாவத்தை அல்லாஹ் உனக்கு சாட்டி விடுவான். தலைவர் என்ற வகையில உள்ளுக்கு நடக்கிற பேச்ச காது கொடுத்து கேட்கிறாங்க. உம்மா சொல்றா மகள்கிட்ட, இந்த பாரு, இன்றைக்கு நாங்க கடந்த பால் போதாது, நாளைக்கு நாங்க வியாபாரம் செய்ய இருக்குது, அதனால பால்ல தண்ணிய கலந்துரு. மகள் சொல்றா, உம்மா, நேற்றைய தினம் உமருடைய அழைப்பாளர் பஜார்ல அழைப்பு விடுத்திருக்கிறார், கலப்படம் செய்து விட்டால் அவர் அடையாளம் கண்டால் தண்டிக்கப்படுவார். உம்மா சொல்றா, மகள், உமரும் இல்ல, உமருடைய அழைப்பாளரும் இல்லை. மகள் சொன்னா, உம்மா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, மன் கஷனா ஃபலைஸ மின்னா, என் உம்மத்தை யார் ஏமாத்தினானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. கலப்படம் செய்தவன் என்னை சார்ந்தவன் அல்ல. நல்லா தெரியும் இந்த சாமான்ல ஒரு குறை இருக்குது. நான் ஒரு மொபைல விக்கிறேன், இந்த மொபைல்ல செட்டிங்ல ஒரு குறை இருக்குது. வாங்குறவன் அப்பாவி, அவன் வியர்வையால கஷ்டப்பட்டு 1000 ரூபாயா 100 ரூபா 10 ரூபாவா சேர்த்து சீட்டு பிடிச்சி உண்டியல் பண்ணியா எப்படியோ யார்கிட்டயாவது கடன் எடுத்து கஷ்டப்பட்டு கொண்டாந்து நம்பிக்கையா காசு தாரான். ஆனா நான் கொடுக்கிற பொருள்ல நான் நம்பிக்கையா இல்லை. நபி அவங்க சொன்னாங்க, இவருக்கு கியாமத்துடைய நாளில என்ன ஷஃபாத் இருக்காது, நான் அவருக்கு பரிந்து பேச மாட்டேன். என் உம்மத்தை ஏமாத்தியாள், பழச புதுசாக்குறது, கலப்படம் செய்யறது, லோக்கல ஒரிஜினல்ன்றது. மகள் சொல்ற, உம்மா, கலப்படம் ஹராமே. உம்மா சொல்றா, நாங்க இன்னைக்கு கலப்படம் செய்யாவிட்டால் நாளைக்கு எங்கட வயிற்று பசிக்கு நாங்கள் போராட வேண்டும். அதனால நீ கலந்தே தீரணும். இங்க யாரும் உன்னைய பார்க்கல. அந்த நேரம்தான் அந்த யுவதி பெண் சொன்ன வார்த்தை. சகோதரர்களே, நண்பர்களே, அந்த பெண் சொன்னா, உம்மா, நாங்க செய்யற வேலைய உமர் பார்க்கல, உமருடைய அழைப்பாளர் பார்க்கல, முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்ல, ஆனால் நம் அனைவரையும் படைத்த அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் எங்க போயிட்டான்? அவனுடைய பார்வைக்கு இந்த இருட்டு திரையாகுமா? அவனுடைய பார்வைக்கு இந்த கூரை திரையாகுமா? சகோதரர்களே, ஒரு மாக்க வச்சாங்க அந்த வீட்டுல. அடுத்த நாள் தன்னை மகன் அனுப்பினாங்க, போ, உனக்குரிய பெண் அங்குதான் இருக்கிறாள், நீ அவளை தான் திருமணம் செய்ய வேண்டும். நேற்றைய இரவு பால்காரியின் மகள் இன்றைய நாள் ஜனாதிபதியிட மாளிகையில் தக்குவா செய்யற வேலை இதுதான். சகோதரர்களே, அற்ப சொற்ப லாபத்துக்காக வேண்டி பொய்ய சொல்லி நாங்க தக்குவாவை இழந்து விற்க வேண்டிய எந்த அவசியம் கிடையாது. அந்த காசு நிக்காது சகோதரர்களே, செல்லா காசு மாதிரி என் பிள்ளைகளுக்கு நோய் எடுத்து கொடுத்துரும். இந்த உலகத்துடைய உச்சக்கட்ட எமோஷன் என்ன தெரியுமா? எங்கட கண்ணு முன்னால எங்கட குழந்தைகள் சோதிக்கப்படுவது. குர்ஆன் சொல்லுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்ன மகண்ட கழுத்துல கத்திய வைக்கிற நேரம் அழுறாங்க.
80 வயசுல அல்லாஹ் குழந்தைய பாக்கியத்தை கொடுத்தான். செக்க செவந்த முகம் அது. 11 வயசு, மீச அப்பதான் வெளியே வார வயசு. என்ன செய்யறாங்க? கழுத்துல கத்திய வைக்கிற நேரம், அழுற நேரம் அல்லாஹ் ஆயத்தை சொல்கிறான் குர்ஆனில், இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். இதுதான் பிரம்மாண்டமான சோதனை. என்ன? என்ற கண்ணு முன்னாலே என்ற புள்ள சோதிக்கப்பட்டது. எந்த வாப்பாவும் தாங்கிக்கல மாட்டாங்க. புள்ள நோயில துடிக்கிற நேரம். ஆனா எத்தனையோ பேருக்கு விளங்குறது இல்ல. என் புள்ளட வாயில நான் வைக்கிற கவலம் இருக்குது, நான் விஷத்தை வைக்கிறேன். விஷம் அது. இந்த காசுல ஹராம் கலந்து இருக்குது. ஒரு ஏழைக்கு சொந்தமான காசு இதுல இருக்குது. ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி உரையின் நிறைவுக்கு வருகிறேன். சகோதர நண்பர்களே, ஹலாலான சம்பாத்தியம் தக்வாவோடு சம்பாதிக்க வேண்டுமா? இஸ்லாம் பல வழிகளை வச்சிருக்குது. அதுல 2 முறையை மாத்திரம் சொல்லிக் கொள்கிறேன். முதலாவது, அல்லாஹ்விடம் தனிமையில் இஸ்திக்ஃபாரை அதிகரிப்படுத்துங்கள். நீங்க கேஷியர் சீட்ல உட்கார்ந்து இருக்கலாம், அல்லது நீங்க டிரைவிங் பண்ணி கொண்டிருக்கலாம், நீங்க மூட்டை தூக்கிட்டு இருக்கலாம். வாயில இஸ்திக்ஃபாரை பழக்குங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். மீண்ட வயித்துல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச இஸ்திக்ஃபார் குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், அதை மாத்திரம் அவர் செய்யாவிட்டால் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌம் யுபஅஸூன். உலகம் அழியும் வரை அவர் மீண்ட வயிற்றுக்குள்ளே இருப்பார். இஸ்திக்ஃபார் செய்யலையா, இன்னும் அதே கவலையில தான் நாங்க இருந்துகிட்டே இருப்போம். அதே பொய், அதே பாவம், அதே பொரட்டு, அதே சோதனை, அதே கடன் இருந்துகிட்டே இருப்போம். இஸ்திக்ஃபாரை மேற்கொள்ளுங்க. 2வது தான் சகோதரர்களே, தர்மம் செய்யும் பழக்கத்தை கொண்டு வாருங்க. ஊர்ல தேடுங்க, பக்கத்து வீடா பாருங்க, குடும்பத்துல பாருங்க. ஏழைகள் இருப்பாங்க, அனாதைகள் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி வாரார். யா ரசூலல்லாஹ், என்ற பக்கத்து வீட்டுக்காரர், அவருடைய ஒரு பேரித்த மரம் என்ற வீட்டை நோக்கி இருக்கிறது. அந்த பேரிச்சம்பழம் கீழே விழுவும், ஏன குழந்தைகள் எடுத்து சாப்பிடுவாங்க. ஏன வீட்டு கூரையில விழுவும், கீழே விழுவும். பக்கத்து வீட்டுக்காரர் எவ்வளவு மோசமான ஆள்டா, அவர் ஏண்ட வீட்டுக்கு வந்து கீழே இருக்கிற எல்லா பேரிச்ச பழங்க எடுக்கிறது மாத்திரம் இல்லாம என் குழந்தைகளோட வாயில விரல விட்டு ஈச்ச பழத்தை எடுத்துட்டு போவார். நபியும் கேட்டாங்க, என்ன செய்யணும்? இல்லையா ரசூலல்லாஹ், அந்த பேரிச்ச மரத்தை எனக்கு எடுத்து தரையிலுமா? நீங்க பேசினா அவர் சரிண்டுவார். நபி அவங்க கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த பேரிச்ச மரத்தை எனக்காக வேண்டி நீங்க இவருக்கு அன்பளிப்பு செய்ய இயலுமா? அவர் சொன்னார், எனக்கு முடியாது யா ரசூலல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க, 2வதா, அப்படியா இருந்தா நான் காசு தாரேன், அந்த பேரிச்ச மரத்துக்குரிய விலைய சொல்லுங்க, எவ்வளவு காசு தரணும்? அவர் சொன்னாரு, ஏண்ட வாப்பா தந்த பேரிச்ச மரத்தை நான் காசுக்காக விற்கவே மாட்டேன். எதை ஏண்ட வாப்பா தந்த? நபியும் அதையும் ஏத்துக்கிட்டாங்க. சரி. 3வதா சொன்னாங்க, இந்த பேரிச்ச மரத்தை இவருக்கு கொடுங்க, நான் சொர்க்கத்துல ஒரு மரத்தை உங்களுக்கு வாக்களிக்கிறேன். அது எவ்வளவு நீளமான மரம் என்றால், பல வருடம் நீங்கள் நடந்து சென்றாலும் அந்த மரத்தின் நிழலை தாண்ட முடியாத ஒரு மரம். அவ்வளவு பிரம்மாண்டமான மரத்தை நான் வாக்களிக்கிறேன். அவர் சொன்னாரு, இல்லையா ரசூலல்லாஹ், நான் கொடுக்க தயாராக இல்லை. இதை கேட்டுக்கிட்டு இருந்தார் ஒரு சஹாபி, அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஓடி வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், அந்த மரத்தை நான் இவருக்கு வாங்கி கொடுத்தால் நீங்க சொன்ன அந்த சொர்க்கத்துடைய மரத்தை அல்லாஹ் எனக்கு தருவானா? நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கல்லா, நான் உனக்கு வாக்களிக்கிறேன், அல்லாஹ் நிச்சயமா சத்தியமா தருவான். இப்ப டீல் பேசுறார் அவரோட. சொன்னாரு, அபூ தஹ்தாவுடைய தோட்டத்தை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கிறியா? அவர் சொன்னாரு, அந்த ஈச்சப்பழ சொந்தக்காரர், அபூ தஹ்தாவுடைய தோட்டத்தை தெரியாதவர் யார் இருக்கிறார்? வமன் ஃபில் மதீனா லா யத்ரிஹா. இந்த மதீனால உங்களோட தோட்டத்தை தெரியாத யார் இருக்கிறார்? 600 பேரித்த மரங்கள் கொண்ட ஒரு தோட்டம், அதுக்குள்ளால் ஒரு வீடு, மதுரமான நீர் கொண்ட ஒரு கிணறு, மதில் அடிச்சிருந்தாரு. மிக தடிப்பமாக, கசீஃபா, தடிப்பமான மதில்கள், எங்கட பாஷையில தாப்பன். சொன்னாங்க அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு, நான் அந்த முழு தோட்டத்தையும் தந்துவிட்டால் அந்த பேரித்த மரத்தை நீ நபி அவர்களுக்கு கொடுப்பாயா?
அவர் உடனடியாக சொன்னார், இதோ நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சி வைக்கின்றேன், அந்த தோட்டத்தை நான் வாங்கிவிட்டேன், என் பேரித்த மரத்தை நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுத்து விட்டேன். நபி அவங்க அந்த ஏழைக்கு கொடுக்கறாங்க. அந்த ஏழையுடைய கண்ணால ஆனந்த கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்கு. எங்களுக்கு கீழால் வேலை செய்ய எத்தனையோ பேர் இருப்பாங்க, கடன்ல மாட்டி இருப்பாங்க, நோய்க்கு மருந்துக்க காசு இருக்காது, எங்கட பக்கத்து வீட்டா இருப்பாங்க, ஏன் எங்கட குடும்பமா கூட இருப்பாங்க. அவர்களுக்கு திடீரென்று உதவி கிடைக்கிறது ரொம்ப 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 அரிது. அவங்க நினைச்சா ஹராத்துல கை வைக்கலாம், அல்லாஹ்ட பயம் அவர்களை தடுக்குது. அவர்களுக்கு ஆசை, யாராவது தர மாட்டாங்களா, யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா, ரமதான்ல வாரி வாரி வழங்குறவங்க ஏன் இப்ப தாராங்க இல்ல, யாராவது உதவி செஞ்சிட்டா அவர்களை மரியாதை பண்ண கூட அவர்களுக்கு தெரியாது, எப்படி நன்றி செலுத்துறது கூட தெரியாது. அப்படியாப்பட்ட ஏழைகளை தேடுங்க சகோதரர்கள். அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு தோட்டத்துக்கு போறாங்க, மனைவி கூப்பிடுறாங்க, வெளியே வாங்க. மனைவி கேட்கிற, என்ன காரணம் வெளியே வர சொல்றீங்க? இல்ல, இந்த தோட்டத்தை நான் வித்து விட்டேன். அவ கேட்கிற, எதுக்கு பகரமாக? சுவர்க்கத்துடைய ஒரு தோட்டத்துக்கு பகரமாக இந்த தோட்டத்தை வித்து விட்டேன். மனைவி சொல்லிட்டு வாரா, ரப்பி ஹத்தில் பைஅ யா அபூ தஹ்தா, அபூ தஹ்தாவே லாபகரமான வியாபாரம் செஞ்சிட்டு. அபூ தஹ்தாவும் இல்ல, அபூ தஹ்தாவுடைய மனைவியும் இல்ல, அந்த ஏழையும் இல்ல, மௌத்தா போய் 1400 வருஷங்களுக்கு மேலாகுது. ஆனால் அபூ தஹ்தா செஞ்சுட்டு போன தர்மம் உலகம் அழியும் வரை நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கும் சகோதரர் நண்பர்களே. அதனால சம்பாதிக்கிறதுக்கு பேர் வாழ்க்கை அல்ல, வாழ்வதற்கு பெயர் தான் வாழ்க்கை. வாழ்வோம், இருப்பவர்களையும் அல்லாஹ்வையும் திருப்தி அடைய வைத்துக் கொண்டு வாழ்வோம், தக்வாவோடு வாழ்வோம். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அப்பேற்பட்ட வாழ்க்கையை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, வாழும் காலமெல்லாம் தக்வாவுடைய சூழலை வைத்து எம்மை வாழ வைப்பாயாக, நரகத்தை விட்டும் பாதுகாப்பாயாக, கேடுகட்ட மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. ஹராத்துல மௌத்த தந்துராத, ஜினால மௌத்த தந்துராத, வட்டியில மௌத்த தந்துராத, சினிமால மௌத்த தந்துராத, கோர விபத்துகள மௌத்த தந்துராத. கண்ணியமா வாழ வச்சு கண்ணியமா மௌத்தாக்குறியா அல்லாஹ். என்னோட தாயிட பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ். ரத்தத்தை பாலாக்கி தந்தா யா அல்லாஹ். கஷ்டத்தையே வாழ்க்கையில் சுமந்தவள் யா அல்லாஹ். உயிரை கொடுத்து உயிரை பெற்றாள் யா அல்லாஹ். எங்களுக்காக வேண்டி குழந்தை இழந்தாள், எங்களுக்காக வேண்டி வாழ்க்கை இழந்தாள், ஆரோக்கியத்தை இழந்தாள், அனைத்தையும் இழந்தா யா அல்லாஹ். சின்ன சின்ன நோய்களை கூட தாங்கிக் கொள்ள மாட்டார் ரப்பே. குழந்தைக்கு ஒரு பிரச்சனை தூங்க மாட்டார் ரப்பே. அந்த சீதையை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். படுக்கையில போட்டு சோதிச்சிராதே, கண்ணியமா வாழ வச்சிரு யா அல்லாஹ். மௌத்தா போன நல்லமே என்று சொல்லும் அளவுக்கு நோய்களை கொடுத்துறாதே. இறக்கவல்வனே யா அல்லாஹ். தந்தையுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. ரத்தத்தை வேர்வையா சிந்திருக்கிறாய் யா அல்லாஹ். நான் படும் கஷ்டத்தை என் குழந்தை படக்கூடாது என்ற அத்தியாயத்துக்கு சொந்தக்கார யா அல்லாஹ். தனிமையில் அழுதிருப்பார் யா அல்லாஹ். பிள்ளைகள்ட்ட கவலைகளை சொல்றது கிடையாது ரப்பே. யார் யார்ட்டையோ கடன் வாங்கி இருப்பார் யா அல்லாஹ். யார் யார்ட்டையோ ஏச்சு கேட்டிருப்பார் யா அல்லாஹ். அவர் படிக்கல ரப்பே, எங்களை படிக்க வைத்தார் ரப்பே. அவர் ஓதல்ல யா அல்லாஹ், எங்களை ஓத வச்சார் ரப்பே. அந்த சீதையை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். படுக்கையில போட்டு சோதிச்சிராது, மஸ்ஜிதுக்கு வர முடியாத நோய்களை கொடுத்துறாது, ஓண்ட குர்ஆனை பார்க்க முடியாத நோய்களை கொடுத்துறாது, சுஜூத் செய்ய முடியாத நோய்களை கொடுத்துறாது. கண்ணியமா வாழ வச்சு கண்ணியமா மௌத்தாக்கிறியா யா அல்லாஹ். யார் யாரெல்லாம் தாய் தந்தை இழந்திருக்கிறோமோ அந்த வழியை இன்னும் உணர்கிறோம் யா அல்லாஹ். இருக்கும் பொழுது பணிவிடை செய்யல ரப்பே, இருக்கும் பொழுது துஆவை எடுக்கல ரப்பே. அந்த சீதேவியில கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். நரக படுகொலை விட்டும் பாதுகாப்பாயாக, உலகளாவிய முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. பாலஸ்தீன மக்களை பாரு ரப்பே, பாலஸ்தீன உறவுகளை பாரு ரப்பே. காலம் சோதிக்கப்படுறாங்க ரப்பே. எத்தனையோ குழந்தைகள் யா அல்லாஹ், ரத்தம் தோய்ந்த முகங்கள் யா அல்லாஹ், எத்தனையோ கண்ணியமான வாழ்ந்த பெண்கள் யா அல்லாஹ் கற்பிழக்கப்படுறாங்க யா அல்லாஹ். யா ரப்ப முஹம்மத், ஓ முஹம்மது நபியுடைய ரப்பே, இரக்கமுள்ள ரசூலுல்லாஹ் ரப்பே, இந்த மக்களுக்கு உதவி செய்வாயாக, இந்த மக்களுக்கு உதவி செஞ்சிரு யா அல்லாஹ். கரண்ட கட் பண்ணிட்டார் ரப்பே, போக்குவரத்தை கட் பண்ணிட்டார் ரப்பே, சாப்பாடை கட் பண்ணிட்டார் ரப்பே. ஓண்ட ரஹ்மத்தை யாரும் கட் பண்ண இயலாது ரப்பே. ஓன் ரஹ்மத்தை யாரும் தடை பண்ண இயலாது ரப்பே. ஓன் ரஹ்மத்தை இறக்குவாயாக, நீ பொறுமை இழந்து விடுவாயாக, உதவி செய்தல்வாயாக. இறக்குவனே யா அல்லாஹ். நாங்களும் இந்த நாட்டில் வாழ்கிறோம் யா அல்லாஹ்.
அல்லாஹ் இந்த மாதிரி சோதனைகளை தந்துறாரு யா அல்லாஹ். இதை தாங்குற ஈமான் எங்களுக்கு கிடையாது ரப்பே, பலகீனமானவன் யா அல்லாஹ். வாழும் காலம் எல்லாம் கண்ணியமா வாழ வச்சிரு யா அல்லாஹ். எத்தனை நாட்கள் வாழ்ந்தாலும் எங்களுக்கு என்ன கடைசி ஒரு நாள் இருக்குது யா அல்லாஹ். அந்த கடைசி நாள நம் வாழ்நாளில் சிறந்த நாளில் ஆக்கி வைப்பாயாக. எத்தனை வார்த்தைகளை பேசினாலும் எங்களுக்கு என்ன கடைசி வார்த்தை இருக்குது யா அல்லாஹ். அந்த கடைசி வார்த்தையை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று ஆக்கி வைப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله. معاشر المسلمين رحمكم الله، أوصيكم بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم. صدق الله العظيم. فاستغفروا الله لي ولكم من كل ذنب واستغفروه إنه الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله. معاشر المسلمين رحمكم الله، أوصيكم بتقوى الله ومن يتق الله يجعل له مخرجا. وقال أيضا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر الصديق وأشد في أمر الله عمر وأحياهم عثمان وأقضاهم علي وعن سائر الصحابة رضي الله عنهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أعز الإسلام وأنصاره وأذل الشرك وأشراره. اللهم اجرنا من النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العليم العظيم الجبار يذكركم واشكروه يزدكم ولذكر الله أكبر والله أعلم ما تسمعون. أقم الصلاة.